நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இந்த கடன் பிரச்சனை இருக்குது. ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தீராத கடன் எப்பவுமே வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா குரு நின்ற ராசியிலே கேது, குரு நிற்கிற ராசிக்கு 5, 9, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு கடன் பிரச்சனையை நிறைய பேர் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சில ராசி அன்பர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கு. வாழ்க்கையில் அந்த கடன்லேருந்து மீளவே முடியாத ஒரு அமைப்பு அந்த புதன் திசை கொடுத்துருக்கு. இது ரொம்ப எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில் விநாயகர் வழிபாடு. முக்கியமாக பார்த்திங்கன்னா விநாயகருடைய ஸ்லோகங்கள் ஏதாவது சொல்லி வழிபாடு பண்ணுறது. ஒரு வாட்டி பிள்ளையார்பட்டி விநாயகரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தது. அதேமாதிரி எனக்கு கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் என்னென்னா திருச்சேரை கடன் நிவர்த்தீஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே போய் வழிபாடு பண்ணும்போதும் கடனுடைய பிரச்சனைகள் குறையுது. நீண்ட காலமாக இருக்குது, எங்கள் அப்பா காலத்தில் இருந்துச்சு, எங்கள் தாத்தா காலத்தில் இருந்துச்சு, எனக்கும் கடன் இருக்குது, என் பையன் இப்போ தான் வேலைக்கு போயிருக்கான், அவனுக்கும் கடன் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை சோடி பிரசன்னம் மூலமாக அந்த கடன் எதனால் வருது, எனக்கு அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக பார்த்துக்கும்போது கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நிவர்த்தியை கண்டிப்பாக கொடுக்க முடியும்.